Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா exercise 6.1 பார்க்கலாம். So 6.1ல second sum பாருங்க. bookல page number 227. book page number 227. So second sumல என்ன தந்திருக்காங்கன்னா from the given figure find the values of அப்படினு தந்திருக்காங்க. So ஒரு figure தந்திருக்காங்க அவங்க. So இந்த மாதிரி அவங்க ஒரு figure தந்திருக்காங்களா? இதற்கு values find பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க sin b secant b அதுக்கெல்லாம் நம்ம values எழுதணும். So இது a b d c. So இதனோட value 16 5 13. So இது வந்து 90 degree. So இது 90 degreeனா எனக்கு இந்த சைடும் 90 degree தான் இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரியணும்னா இந்த சைடு எனக்கு தெரியணுமா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தா எனக்கு இந்த வேல்யூ தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ தெரியணும். அப்புறம் எது தெரியணும்? இது தெரியணும். ஓகேவா? இந்த ஹைபாட்டினியூஸ் தெரியணும். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்க போறேன். இதோட வேல்யூவும் இந்த ஹைபாட்டினியூஸோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். பை Pythagoras theorem. So Pythagoras theorem enna hypotenuse square is equal to side square plus side square. Hypotenuse square enna enakku 30 AB. So AB square is equal to BD square plus AD square. So AB na edu 13 square is equal to BD evlo 5 square plus AD square. இப்போ 13 square என்ன 169 is equal to 5 square எனக்கு 25 plus AD square னு வருமா? So 169 இங்க இருக்க plus 25 inside போச்சுனா minus 25 ஆகும் is equal to AD square. 169ல 25 போயிடுச்சுனா எனக்கு 144 வரும். So 144 is equal to AD square வரும். அப்ப AD is equal to root of 144 னு எனக்கு ஆகும். சரியா? இங்க இருக்க ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுனா ரூட்டா மாறிடும். அப்போ ரூட் 144 ஆயிரும். அப்போ AD is equal to 12 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ADயோட வேல்யூ என்ன 12. ஸோ இதனோட வேல்யூ எனக்கு 12ன்னு கிடச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டு வேல்யூ, ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தால் எனக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். இதை வச்சு நான் ஹைபோட்டினியூஸ் கண்டுபிடிக்கலாமா? இதே பித்தகராஸ் தியரம் யூஸ் பண்ணி பை பித்தகராஸ் தியரம் அதே ஃபார்முலா தான். AC ஸ்கொயர் எனக்கு ஹைபோட்டினியூஸ் தான் வேணும். ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர். ஸோ AC ஸ்கொயர் தான் வேணும். ஸோ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AD என்னது எனக்கு 12 ஸ்கொயர் ப்ளஸ் CD என்னது 16 ஸ்கொயர். ஸோ அப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் என்ன 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் என்ன 256. ஓகேவா? இப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 144 ஒரு 256. இது 10 பேலன்ஸ் ஒன், இதுவும் 10 400. ஸோ 400 வருதா? ஓகேவா? ஸோ இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்போ AC இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 400ன்னு வரும். ஸோ AC இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 2 0 இருக்குது, அதனால ஒரு 0 வெளியே எடுத்துட்டேன். 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 2 ஸ்கொயர் தான் எனக்கு 4. அப்போ என்ன ஆயிரும் 2 ஆயிரும். ஏசியோட வேல்யூ என்ன 2. ஸோ ஏசிங்கிறது இது வந்து 2. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இப்போ இது இருக்கட்டும். இப்போ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? ஸோ நான் இங்கே சைட்லேயே போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைட்லேயே நான் போடுறேன், அப்போ தான் ட்ரையாங்கிள் பார்த்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைன் பி. ஓகேவா? ஸோ சைன் பின்னா எனக்கு என்னது சைன் பி. அப்போ ஆங்கிள் எந்த இடத்துல இருக்குது எனக்கு டீட்டா இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா? டீட்டா வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ சைன் பியோட ஃபார்முலா எனக்கு என்ன ஆப்போசிட் பை ஹைபோட்டினியூஸா? ஸோ எனக்கு இந்த இடத்துல பீன் தந்திருக்கனால நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? இது கன்சிடர் பண்ணும்போது எனக்கு இது அட்ஜசன்ட் சைடு ஆகும். தீட்டா ஆப்போசிட்னா எனக்கு இதுதான் ஆப்போசிட். இந்த ட்ரையாங்கிளை மறந்துருங்க, பிங்கிறது இது இருக்கனால
இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து பி. அப்போ பிங்கிறது என்னது? ஆப்போசிட் சைடு என்னது? எனக்கு ஏடி தான் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன? 12 பை ஹைபோட்டனியூஸ் வந்து 13. ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீக்கன் பி. ஸோ சீக்கன் பிக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஹைபோட்டனியூஸ் பை அட்ஜசன்ட்னு வருமா? ஸோ காஸோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். காசுக்கு என்ன வரும்னா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியூஸ்னு வரும். ஸோ இது அப்படியே திருப்பி போட்டால் சீக்கனுக்கு காஸோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ ஹைபோட்டனியூஸ் பை அட்ஜசன்ட்னு வரும். அதே பிங்கிறது இருந்திருக்குனால இந்த ஆங்கிள் பி தான். இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிள் ஹைபோட்டனியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 13 டிவைடட் பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் அட்ஜசன்ட். 90 டிகிரியும் தீட்டாவும் எங்கே இருக்கோ அது அட்ஜசன்ட். அப்போ 13/5 வரும். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா காட் பி. காட் பின்னா எனக்கு என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு வருமா? காட் பிக்கு ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஸோ காட் பி எதோட ரெசிப்ரோக்கல்? டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட் பி. ஸோ டேனுக்கு என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வருமா? ஸோ காட்னா டேனோட ரெசிப்ரோக்கல் தான் காட்டா. அப்போ அது அப்படியே திருப்பி எழுதினா போதும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டை அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு எழுதினா போதும். ஸோ இப்போ அட்ஜசன்ட் எனக்கு என்ன? 5 பை ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோர்த் இது தந்திருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா காஸ் சி. ஸோ காஸ் சின்னு தந்திருக்காங்க. சிங்கிறது எனக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இருக்கா. அப்போ என்னோட தீட்டா எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ காஸோட ஃபார்முலா என்ன? எனக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியூஸா. ஸோ அப்போ அட்ஜசன்ட் இந்த காஸ் சிங்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கா. அப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணணும்? இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே இது இருக்கிறது மறந்துடுங்க. இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது என்னோட 90 டிகிரியா. அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது 16 பை இதுக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைபோட்டனியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது 16/20 வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி கூட எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 4/5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது நான் இங்கே எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tan C. ஃபிஃப்த் ஒன் வந்து tan C. ஸோ டேன்னா என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஆப்போசிட் எனக்கு என்னது? இந்த ட்ரையாங்கிள் சின்னு வந்திருக்கனால இதுதான் பார்க்கணும். ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு இது. அப்போ ஆப்போசிட் என்ன? 12. 12 பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 16. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வருமா? அப்போ இது என்ன வரும்? 3/4. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாருங்கள். சிக்ஸ்த்து என்ன இருக்குது? கொசிகன் சீன் இருக்குது. ஸோ கொசிகன் சீனா கொசிகன் எதோட ரெசிப்ரோக்கல்னு சொல்லியிருக்கேன்? சைனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன். சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ் இருந்துச்சுன்னா கொசிகனுக்கு என்ன இருக்கும்? ஹைபோட்டனியூஸ் பை ஆப்போசிட்னு இருக்கும். ஸோ ஹைபோட்டனியூஸ் 12, ஹைபோட்டனியூஸ் 20, ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 12. அப்போ 20/12 இருக்கும். கேன்சல் பண்ணால் இது 10 டைம்ஸ், சாரி இது 4 டேபிளே கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 5/3 வரும். ஓகேவா? ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். இந்த சம்ஸ் இப்படி தான் போடணும். நீங்கள் பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த சைடோட வேல்யூ இந்த சைடோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தெரியும்ல, இதில் கொண்டு போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்மில் அவங்க என்ன தந்திருக்காங்கன்னா 2 cos theta is equal to √3 அப்படின்னு தந்திருக்காங்க. Then find all trigonometric ratios of angle theta அப்படின்னு தந்திருக்காங்க. Then find all trigonometric ratios of angle theta அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க given என்ன தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். given என்ன ஒரு ஹிண்ட் மாதிரி நமக்கு தந்திருக்காங்களா? 2 cos theta is equal to √3. ஸோ cos theta மட்டும் நான் இன்சைட் வச்சுக்கிறேன். இந்த √3 தானே, √3 இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும், இன்சைட் வச்சுட்டு எனக்கு டிவிஷனில் போயிடும். இப்போ cos theta is equal to √3/2 வந்திருக்கா? ஓகே, சரி. cos theta ஓட ஃபார்முலா எனக்கு என்ன?
காஸ் தீட்டாக்கு என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸா? ஸோ இப்போ பாருங்க இங்கே √3/2 இருக்கா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2 இருக்கு. அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஓகேவா? காஸ் தீட்டாவோட ஃபார்முலா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்ன? கிவன்ல இருந்து நம்ம எடுத்த வேல்யூ √3/2. ஸோ √3ங்கிறது வந்து என்னோட அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ. ஹைபாட்டினியூஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இது என்னோட 90 டிகிரி, இது என்னோட தீட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அட்ஜசன்ட் சைடுனா இது. ஓகேவா? இதுதான் அட்ஜசன்ட் சைடு ஏபிசி. அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ என்ன? √3. ஹைபாட்டினியூஸ்னா இதுதான் என்னோட ஹைபாட்டினியூஸ். இதனோட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த தேர்டு இதோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? இதோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். பை பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபார்முலா எனக்கு ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் என்னது? பிசி ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ பிசி எனக்கு என்ன? 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி என்ன? √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர்னு வருமா? ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 இஸ் ஈக்குவல் டு √3 ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். ஓகேவா? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி 3 ஆயிரும் பிளஸ் ஏசி ஸ்கொயர்னு வரும். இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 4 - 3 ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகுமா? 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு 1 தான் வரும். இப்போ ஏசியோட வேல்யூ என்ன? 1. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான். இப்போ எல்லா வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோட அட்ஜசன்ட்டு, இது என்னோட ஆப்போசிட்டு, இது வந்து என்னோட ஹைபாட்டினியூஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தீட்டா வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்? ஆங்கிள் கண்டுபிடிக்கணுமா? எல்லா இதுக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட சைன் தீட்டா ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ ஆப்போசிட்னா தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தான் ஆப்போசிட்டா. அப்போ 1 பை ஹைபாட்டினியூஸ் பார்த்தீங்கன்னா 2, 1/2. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ அட்ஜசன்ட்னா இதுதான் என்னோட அட்ஜசன்ட் சைடு. ஸோ இதனோட வேல்யூ என்ன? √3 பை ஹைபாட்டினியூஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா. டேன் தீட்டா என்ன வரும்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வருமா? ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா என்ன வரும்? ஆப்போசிட் எனக்கு என்னது? இதுதான் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு தான் ஆப்போசிட்டாக. அப்போ 1 பை அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா √3. நெக்ஸ்ட்டு கொசிகன். ஸோ கொசிகன்னா எனக்கு சைனோட ரெசிப்ரோக்கல் தான். என்ன வரும்? ஹைபாட்டினியூஸ் பை ஆப்போசிட் அப்படின்னு வரும். ஸோ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கோங்க 2/1. நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டானா காசோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸா ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட்னு எழுதிக்கலாம். இது வந்து 2/√3. நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா, சாரி காட். காட் தீட்டா எப்படி எழுதுவோம்? டேனோட ரெசிப்ரோக்கல் தான். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டை அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு எழுதுவோமா? அப்போ 1/√3 √3/1 எழுதிக்கலாம். கீழே 1 போடுறதும் ஒன்று தான், போடாததும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் தீட்டா. நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? ஓகேவா? ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 4th சம் பாருங்க. 4th சம்மில் என்ன தந்திருக்காங்கன்னா, இஃப் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5 then find the value of sin a minus cos a divided by 2 tan a அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, என்ன கொஸ்டின் என்ன தந்திருக்காங்க? cos a is equal to 3/5 தந்திருக்காங்க. ஸோ காஸ்னா அதுக்கு ஃபார்முலா என்ன வரும்? adjacent by hypotenuse. காஸோட ஃபார்முலா என்ன? adjacent by hypotenuse. காஸ்க்கு வேல்யூ உங்கள் கொஸ்டினில் 3/5 தந்திருக்காங்க. அப்போ adjacentோட வேல்யூ என்ன? 3. ஹைபோட்டினியூஸ்க்கு என்னது? 5. ஓகேவா? அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஸோ இது வந்து என்னோட ரைட் ஆங்கிள். ஏங்கிறது என்னது? எனக்கு தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக ஏ இருக்குது. அப்போ ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இது பி, இது சி.
ஏங்கிற டீட்டாக்கு பதிலாக ஏ இருக்கனால ஏங்கிற இடத்துல தான் எனக்கு டீட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் என்னோட டீட்டா இருக்கும். ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 90 டிகிரியும் டீட்டாவும் எங்கே இருக்கோ அதே என்னோட adjacent சைடு. ஸோ adjacent சைடுக்கு வேல்யூ என்ன 3. அப்போ இது என்னோட 3. அதுக்கப்புறம் ஹைப்போட்டினியூஸ்னால் இந்த பெரிய சைடு தான் ஹைப்போட்டினியூஸ். இதனோட வேல்யூ என்ன 5. ஓகேவா? இப்போ 3 5 கிடச்சிது. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நான் ஆப்போசிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. இது வந்து adjacent, இது வந்து ஹைப்போட்டினியூஸ். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் எழுத போகிறேன். இப்போ பித்தாகரஸ் தியரம்ல என்ன வரும்? ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயரா? ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் என்ன? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி என்னது 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது வந்து 25. 3 ஸ்கொயர் இங்கே வந்து 3 ஸ்கொயர் என்ன வரும்? 9 ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஆகும். இப்போ 25 இந்த ப்ளஸ் 9 இன்சைட் வந்துச்சுன்னா -9 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு வரும். 25ல் 9 போயிடுச்சுன்னா எனக்கு 16 இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு வரும். அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு √16 வரும். அப்போ பிசியோட வேல்யூ என்ன? 4. ஸோ 4 ஸ்கொயர் தான் எனக்கு 16. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன? 4. பிசியோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கா? ஓகே. இப்போது நம்ம நான் 3 சைடுக்கும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதனோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன தந்திருக்காங்க அவங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ்ன்னு தந்திருக்காங்களா? ஸோ இது என்னது? sin a மைனஸ் cos a டிவைடட் பை 2 tan a இருக்கா? ஸோ sin a ஓட வேல்யூ என்ன எனக்கு? சரி, ஃபார்முலா என்ன? sin a-க்கு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியூஸ் மைனஸ் cos a-க்கு என்ன? adjacent பை ஹைப்போட்டினியூஸ் டிவைடட் பை 2 into tan a-க்கு வேல்யூ என்ன? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை adjacent. இப்போ நீங்கள் இதுக்கு வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வாங்க. ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியூஸா? ஆப்போசிட்டோட வேல்யூ 4 பை ஹைப்போட்டினியூஸ் வந்து 5 மைனஸ் இங்கே வாங்க. adjacent பை ஹைப்போட்டினியூஸா? adjacent வேல்யூ 3 பை ஹைப்போட்டினியூஸ் வேல்யூ 5 டிவைடட் பை 2 into ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து 4 பை adjacent வந்து 3. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அதனால நான் நியூமரேட்டரை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4ல் 3 போயிடுச்சுன்னா எனக்கு 1 வரும். 1/5ன்னு வருமா? டிவைடட் பை 2 2s are 4 2s are 8. 8/3ன்னு வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன் 1/5 இன்டூ கீழே இருக்கிறது அப்படியே மேலே போச்சுன்னா எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். 8/3 மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 3/8ன்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1 3s are 3, 5 8s are 40. ஓகேவா? ஸோ அவங்க இதுக்கு தானே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதனோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு. 3/40 தான் இதனோட வேல்யூ. கடைசியாக நீங்கள் இதை எடுத்து எழுதி ஈக்குவல் டூவில் எழுதணும். என்ன தந்திருக்காங்க? sin a மைனஸ் cos a டிவைடட் பை 2 into tan a is equal to 3/40. ஓகேவா? ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். ஸோ இன்றைக்கி எடுத்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரிலேட்டடாக இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம அது கிளாஸில் எடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.